யாருக்கு பயம் இருக்கிறதோ அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது, இறைவா எனக்கு பயமாக இருக்கிறது, நீரே அந்த பயத்தை துணிவாக மாற்றும் என்று சொல்லி அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, முதல்ல கவர்ச்சி இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காதல் உணர்வு இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். கனவே வா வா என்ற இந்த ஒரு தொடர்ல உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். பல வகையான கனவுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு வகையான கனவின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு தெரியும் இந்த கனவு எவ்வளவு உன்னதமான காரியங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையில செய்கிறது. இதை நமக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். முதல் வகையான கனவை பார்க்கலாம். இதுதான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கனவுகள், ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற கனவுகள். இதை மாத்திரம் நீங்க சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் கனவுகளே பூர்த்தி செய்துவிடும். ஆகவே விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீம்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் கனவுகளை பற்றி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 2 அறிஞர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன். அதில் எது சிறந்த அறிவு என்று பார்க்கலாம். முதலாவதாக சிக்மண்ட் ஃப்ராய்டு. உங்க நிறைய பேருக்கு தெரியும், இந்த மனவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஃப்ராய்டு. ஃப்ராய்டு ஒரு கருத்து சொல்றார். நம்ம எல்லாத்துக்குமே பலவிதமான தேவைகள் உள்ளன. அதே போன்று நிறைவடையாத காரியங்களும் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை உங்களுக்கு அம்மாவுடைய அன்பு சரியா கிடைக்கல, அப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தூக்கத்துல வருகின்ற கனவு எப்படின்னா, உங்களுக்கு கிடைக்காத அன்பு கிடைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும். எங்க? கனவுல. ஃப்ராய்டு என்கின்ற அந்த அறிஞர் சொல்றது, இப்ப சின்ன வயசுல உங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து சரியா அன்பு கிடைக்கல, நீங்க திறந்த மனதோட நீங்க தூக்கத்துக்கு போறீங்க. அப்ப தூக்கத்துல வர அந்த கனவு அந்த தேவையை கூட பூர்த்தி செய்யும். அதாவது ஒரு அடையாளமாக அது என்ன பண்ணும்னா, கனவுல அம்மாவோட அன்பு உங்களுக்கு கிடைப்பது போன்று ஒரு ஏற்பாடு கனவே செய்யும். ஆனால் அந்த 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 கனவிற்கு பிறகு நீங்கள் முழிச்சதுமே உங்களுக்கு நிறைவேறாத தேவை இருக்கு பார்த்தீங்களா, அன்பு, அதில் ஒரு சிறிய பகுதி கிடைச்சிரும். 1%, 2% எப்படி உங்களுக்கு அன்பு கிடைச்சிரும். அடுத்த இரவு 1%, 2% கிடைக்கும். இது மாதிரி ஒரு 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 50 நாளில் 60 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பே கிடைக்கல. புரியுதுங்களா? காலி குடமா இருக்கிறீங்க. ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஃப்ராய்டு சொல்லுகிறார், அந்த அன்பு அந்த பாத்திரத்தில் நிரப்பப்படும். அப்ப உங்களுக்கு நான் அன்பு செய்யப்படவில்லை என்ற அந்த எண்ணம் போய்விடும். ஆனா ஒரு விஷயம், இதுல அந்த அன்பு கிடைக்கும். ஆனால் நமக்கு நம்ம பெருசான பிறகு அன்பு கிடைப்பதற்காக சில அடையாளம் கனவுல செய்யுமா, அது நமக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்காது. அதனால என்ன பண்ணுமா, கனவுல நமக்கு அன்பு கிடைக்கிறது, அதை நமது மனதானது நிராகரித்து விடும். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கனவு வருகிறதே தவிர நமது பாத்திரத்தில் அன்பு நிறைவது கிடையாது. ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, எந்த உணர்வுகளையும் நீங்கள் அடக்கக்கூடாது, முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக நிறைவடையும்.
இப்ப நான் என்னோட கருத்து சொல்லவில்லை, ஃப்ராய்டு என்ற அறிஞரோட கருத்தை நான் கூறுகிறேன். அவர் சொல்றாரு, ஒருத்தருக்கு மேல உங்களுக்கு கோபம் இருக்குது, அவங்கள மன்னிக்கவே முடியல, பழிக்கு பழிவாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நீங்க இரவுல தூங்கும் பொழுது உங்க கனவு என்ன செய்யுமா, அவருக்கு ஏதாவது நீங்க கெடுதல் பண்ற மாதிரி ஒரு 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 அடையாளத்தை உருவாக்கும். ஒருவேளை அவரை நீங்க விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க, கொலை பண்றீங்க, துப்பாக்கியால சுடுறீங்க, ஏதோ ஒண்ணு நீங்க செய்வீங்க. செய்த பிறகு நமக்கு உள்ள மனசு சொல்லும், நான் பழிக்கு பழி வாங்கி விட்டேன். அப்ப அவர்கள் மேல இருக்கிற அந்த பகை உணர்வுல ஒரு 2-3% குறைஞ்சிருமா. இது மாதிரி ஒவ்வொரு இரவும் உங்க கனவுல ஒரு 2%, 3%, குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய போயிடும். 5%, 10% கூட ஒரு இரவுலே போயிடும் குழந்தைக்கு. அதாவது சிறுமிகளுக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு நைட்ல எல்லாம் சரியா போயிடும். பெரியவர்களுக்கு நம்ம வயது ஆக 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 நாட்கள் அதிகமாக ஆகும் தேவை என்று ஃப்ராய்டு சொல்லுகிறார். மீண்டும் சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து அல்ல, ஃப்ராய்டோட கருத்து. அதாவது ஒருத்தர் மேல கோபம் இருந்துச்சுன்னா, பகை உணர்வு இருந்துச்சுன்னா, இரவுல என்ன நடக்கும்? பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் மூலமாக நமக்கு என்னாகும்? ஒரு நிறைவு ஏற்படும். ஆகவே இவ்வாறு தான் உங்களுக்கு முடிவடையாத காரியங்கள் கூட முடிவடைந்து விடும். இதை வைத்து உங்களால மன்னிக்க முடியாத ஒரு பகை உணர்வை கூட உங்களால மாற்றி உங்களுடைய பகைவரை மன்னிக்க முடியும் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்றாரு. ஆனால் நீங்க கனவுல அந்த எதிரியை விரட்டி விரட்டி கொள்றது மாதிரி காட்சி வருமா? எப்படி சினிமால பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு காட்சி, பழிவாங்கிறது மாதிரி. ஆனா சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, எதிரிகளை மன்னிக்கணும், பழிவாங்கக்கூடாதுன்னு பெற்றோரும் சொல்லியிருக்காங்க, நம்ம டீச்சரும் சொல்லியிருக்காங்க, நமது சமயமும் சொல்லுகிறது, விவிலியம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டணும்னு ஃப்ராய்டு சொல்லுகிறார். இது போன்று நம்ம சின்ன வயசுல இருந்தே பழிவாங்கக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு இருப்பதால் கனவுல பழிவாங்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தாலும் அது அந்த பகை உணர்வோ கோபமோ குறையாது. போற மாதிரி போயிட்டு திருப்பி வந்துருமா, ரீசைக்கிள் ஆயிடும் அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கும் பகை உணர்வை நீ முழுவதுமாக ஏற்றுக்கொள். பழிக்கு பழி வாங்குற எண்ணமும் உனக்கு இருக்கிறது, அதை நீ ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டால் அந்த அந்த எண்ணமானது போயிடும். இது நான் சொன்னதுமே உங்களில் பலர் சொல்வீங்க, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, கனவுல நான் யாரையா அடிச்சு கொண்ட மாதிரி தெரியலையே, என்னதான் ஆட்கள் விரட்டும் போது விரட்டுற மாதிரி வருது அப்படின்னு. ஃப்ராய்ட் சொல்லுவாரு, நீங்கள் ஒருவரை கொலை செய்வது போன்று கனவு வரும், ஆனால் அதை வெளிமனது ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ஃப்ராய்ட் சொல்லுகிறார், மீண்டும் என்னுடைய கருத்து அல்ல, ஃப்ராய்டோட கருத்து. அவர் சொல்லுகிறார், எப்பொழுது நீங்க அது மாதிரி அதெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்க கூடாது, மன்னிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது என்ன ஆகும்னா கனவுல பழி வாங்குற மாதிரி வருதுல, அப்ப உங்களுக்கு அந்த பழி வாங்குற மாதிரி கனவு தெரியாது. அது என்ன பண்ணுமா, நமது கண்களுக்கு அந்த கனவையே மாற்றி காட்டுமா. உள்ள நடக்கிறது ஒண்ணு, ஆனா நமது நினைவுக்கு வரும் பொழுது அது மாறி வந்துருமா. அதாவது இந்த சண்டை அப்படிலாம் காட்டாம யாருக்கோ எங்கேயோ ஏதோ நடக்கிற மாதிரி கனவு வந்துருமா. புரியுதுங்களா? உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லாத மாதிரி ஏதோ ஒன்று கனவு வந்துடும், உங்களுக்கு புரியாத கனவாக மாற்றிவிடும். அப்ப யாருக்கெல்லாம் கனவின் அர்த்தம் வெளிப்படையாக புரியவில்லையோ, நீங்கள் உணர்வுகளை அடக்குகிறீர்கள், உங்களுடைய இயற்கையான தேவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் என்ன ஆகுது, உங்களுடைய கனவுகள் எல்லாம் அது நன்மை பயக்கிறது கிடையாது. மாறாக நமக்கு கனவுகள் வந்த பிறகு உணர்வுகள் வெளியே போவது கிடையாது, போவது போன்று போய் உள்ளே வந்துடுது. கெட்ட எண்ணங்களும் போவது போன்று போயிட்டு உள்ளே வந்து விடுகிறது. ஃப்ராய்டு கூறுகிறார், நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது நீங்க தூங்க போறீங்களா, அதுக்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது சரி எதிரியா இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அவங்க மேல கோபம் இருக்குது, எனக்கு அவங்க மேல பயங்கர பகை உணர்வு இருக்குது, சரி உள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு, இதெல்லாம் போகட்டும், கடவுளே கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்கள மன்னிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
என்ன 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 ஆகும் என்றால், சிறிது சிறிதாக ஒவ்வொரு இரவும் 1% அல்லது 2%, 3% அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும். கோபமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், உள்ளே ஒரு செயல்பாடு நடக்கும் மூளைக்குள்ளே. அவை சிறிது சிறிதாக சென்றுவிடும். ஒரு 2, 3, 4 மாதத்திற்குள் நன்றாக மன்னிக்க முடியும். ஒரு காரியத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, ஆனா இதை நான் வெளியே எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் தூங்கினீர்கள் என்றால், அந்த பயத்தை சிறிது சிறிதாக உங்கள் உள்ளிருக்கும் நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் அது நேர்மறையாக மாற்றிவிடும். உங்களுக்கு இருக்கிற அதே பய உணர்வு துணிவாக மாறிவிடும். இப்ப மேடை மேல நின்று உங்களுக்கு பேச பயமாக இருக்கிறது என்றால், இரவு படுக்கும் பொழுது எனக்கு மேடை பேச்சு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர், மேடையில் பேசுறது ரொம்ப பயமா இருக்கு, ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, அதனால இறைவா என்னுடைய பயத்தை துணிவாக மாற்றும் என்று சொல்லிட்டு நம்ம படுத்தோம்னா, நமது அந்த பயம் சிறிது சிறிதாக போகி அதுவே துணிவாக மாறிவிடும். யாருக்கு மேடை மீது போகிறதுக்கு பயமா இருக்குதோ, ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ அது துணிவாக மாறி உங்களால மிக அருமையாக பேச முடியும். சரி, ஃப்ராய்டு கூறுகிறார், ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு காதல் உணர்வு ஏற்படுகிறது. அவங்கள பார்க்கும் பொழுது அவர்களை நெருங்க வேண்டும், அவர்களை காதலிக்கணும்னு உங்களுக்கு தோணுது. ஆனா ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகியிருக்கலாம், அல்லது வேற ஒருவரை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு துறவி இல்ல, உங்களுக்கு திருமணம் வேண்டாம் என்று முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா இந்த கவர்ச்சி கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம்? ஃப்ராய்ட் சொல்றாரு, இரவிலே நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது மனதிலே சொல்லிக் கொண்டு வேணும், மிஸ்டர் எக்ஸ் அல்லது மிஸ்ஸஸ் எக்ஸ் அல்லது மிஸ் எக்ஸ் யாரோ அவர்களை பார்க்கும் போது எனக்கு கவர்ச்சியா இருக்குது, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா அதிலே நான் தொடர விரும்பவில்லை. இந்த கவர்ச்சி என்னை விட்டு போய்விட வேண்டும், அவர்களை பார்த்தால் எனக்கு இந்த அளவுக்கு கவர்ச்சி வர வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டும். பாருங்க, முதல்ல கவர்ச்சி இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காதல் உணர்வு இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம அதை அமுக்கக்கூடாது, அதை நாம தவிர்க்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதிலே ஏற்றுக்கொண்டு நான் சொல்ல வேண்டும், இதை சிறிது சிறிதாக வெளியே எடுத்து விடு. மனதிற்கு சொல்லலாம், இறைவனிட்ட சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கொள்ளலாம். இது எப்படி என்றால், ஒரு ரூம்ல நிறைய குப்பை இருக்குது, குப்பையை வெளியேற்ற வேண்டும் என்றால் ரூமை திறக்கணும், அந்த அறையை திறக்கணும். அதற்கான சாவி நம்ம கையில் தான் இருக்கு, கடவுள் கையில கிடையாது. அந்த கதவை திறந்த பிறகு நம்ம சொல்லணும், இதை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிது குப்பையாக வெளியேற்றப்பட்டு, உங்களை பொறுத்து இருக்கு, 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகள் வெளியே வந்துடும். வந்த பிறகு அதே நபரை பார்க்கும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரியாக உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஆகவே ஃப்ராய்டு சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த உணர்வு இருந்தாலும் சரி, முதலிலே அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அது எதிர்மறை உணர்வாக கூட இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளணும், எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். இது மாதிரி எனக்கு எண்ணம் இருக்குது. இப்ப அந்த பயங்கரமான கனவு காணக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன எண்ணம், உள்ள மாமியார ஒரு கத்தியால குத்துனா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றிடுச்சுல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஐயோ நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், எனக்கா இந்த மாதிரி எண்ணம் வருது, அப்படி வரதே தப்பு என்று சொல்லிவிட்டால் அது நிரந்தரமா உள்ளே தங்கிடுமா? நான் என்ன செய்யணும், மாமியார் மேல எனக்கு கோபம் இருக்கிறது, பகை உணர்வு இருக்கிறது, ஆனா உள்ளே நான் வச்சிக்க விரும்பவில்லை, வெளியே இறைவா அதை வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லுவது அந்த குப்பை இருக்கிற ரூமை திறக்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகும், கனவு தானாகவே நமது குப்பைகளை சிறிது சிறிதாக நீக்கி, நீங்க எவ்வளவுக்கு அதை வெளியிட விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக வெளியிட்டு, சில நாட்களுக்கு பிறகு கோபம் தணிந்துவிடும், பதட்டம் தணிந்துவிடும், கவலை மகிழ்ச்சியாக மாறும்,
உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கவர்ச்சி, ஒரு நபர் மேல பயங்கர கவர்ச்சி இருக்குன்னா அந்த கவர்ச்சியும் குறைந்து விடும் என்று ஃப்ராய்டு கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு மனவியலார் இதைவிட வேறு ஒரு வகையாக விளக்கம் கூறுகிறார். அதை நான் நம்புகிறேன், அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் பெயர் கார்ல் யுங். கார்ல் யுங் என்ற ஒரு உளவியலார், மனவியலார். அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து, யுங்கு சொல்லுகிறார், நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை, மனதிலே ஒரு விசுவாசம், அதோடு நீங்க படுக்க போகிறீங்க. நீங்க படுக்க போகும்போது நல்ல எண்ணத்தோடு படுக்க போறீங்க, ஜெபிச்சுட்டு நீங்க படுக்க போறீங்க. அப்ப எனக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள், பகை உணர்வு பயங்கரமா இருக்குது, இறைவா அதை எடுத்து விடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அதாவது உங்களுக்குள் ஒரு ஆன்மீகம் என்று இருந்து விட்டால் உங்க தூக்கத்துல, உங்க கனவுல இதுதான் நடக்கும். பய உணர்வு அதிகமாக இருந்தால், நான் படுக்கைக்கு செல்லும் போது இறைவா இன்னைக்கு பல தடவை நான் பயந்து விட்டேன், அதை நீரே துணிவாக மாற்றும் என்று நாம் சொல்லணும். நம்ம சொல்லாட்டி கூட அந்த எண்ணம் இருந்தாலே போதும், அதுவே ஜெபமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். இதே உங்களுக்கு நிறைய கவலை இருக்கிறது, சோகங்கள் இருக்கிறது, என்னுடைய கவலைகள் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோட நீங்க படுக்கைக்கு போறீங்க. அல்லது ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மேல ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது, இறைவா என் வாழ்க்கையில இந்த கவர்ச்சி தேவையில்லை, ஏன்னா ஒருவேளை கல்யாணமா இருக்கலாம், நீங்க துறவியா இருக்கலாம், அல்லது இன்னொரு கூட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அது வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அப்பொழுது நாம் சொல்லிடணும், இறைவா எனக்கு இந்த உணர்வு ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூங்கும் போது ஒரு அருமையான காரியம் நடக்கும். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆன்மா, இப்ப உங்களுக்கு பகை உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பகை உணர்வுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கிறது, ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த உணர்வை நம்ம ஆன்மா எடுத்துட்டு போகுமா எங்கன்னா மேலுலகம். நம்ம எல்லாருமே மேலுலகத்தை, விண்ணுலகத்தை நம்புகின்றோம். அங்க யார் யார் இருக்கிறாங்க? தந்தை, மகன், தூயாவியார், அன்னை மரியா, யோசேப்பு, வானதூதர்கள், புனிதர்கள், அவங்களாம் இருக்கிறாங்க. இது எல்லா சமயமே அதை நம்புகிறார்கள். இப்ப இந்து சமயத்துல கூட தேவர்கள் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்திலையும் இதை நம்புகிறார்கள். வானதூதர்கள், அவங்கெல்லாம் புனிதர்கள்லாம் மேல இருக்கிறாங்க, இறைவன் மேல இருக்கிறார் என்று. அப்ப கார்ல் யுங் என்ன சொல்றாருன்னா, நமது ஆன்மா என்ன எடுத்துட்டு போகுமா, நம்மளுடைய கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க கொண்டு போகுமா. கொண்டு போனதுமே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கோபத்தை ஒரு சிறிதளவு பரிவாக, இரக்க உணர்வாக மாற்றுவார்கள். அவர் சொல்றாரு, ஒரு 4%, 5% ஒரு இரவுல அதை சிறிது உயர்த்தி, அதாவது அதனுடைய அலைவரிசை ஃப்ரீக்வன்சியை உயர்த்திடுவாங்களாம். உயர்த்தி நம்ம மனசுல திருப்பி அதை கொண்டு வைத்து விடுவார்கள். காலையிலே முடித்ததுமே யார் மேல நமக்கு கோபமாக இருந்ததோ ஒரு 5% குறைவாக இருக்கும். அவர் சொல்றார், ஒரு 3 வாரத்திலேயோ 4 வாரத்திலேயோ அந்த பகைமை முற்றிலும் போய்விடும். யாருக்கு பயம் இருக்கிறதோ அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது, இறைவா எனக்கு பயமாக இருக்கிறது, நீரே அந்த பயத்தை துணிவாக மாற்றும் என்று சொல்லி அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப யுங் சொல்லுகிறார், நம்ம தூங்கும் பொழுது நமது ஆன்மா அந்த பய உணர்வை எங்க விண்ணகத்திற்கு கொண்டு சென்று அதை சிறிது முறைப்படுத்தும், சமைக்கும், மீண்டுமாக நமக்குள் அது கொடுக்கப்படும். இதை நம்ம விவிலியத்துல, பைபிள்ல கூட பார்க்கிறோம். யோபே இதை மிக தெளிவாக கூறுகிறார். எப்படின்னா, நமக்கு யோபோட கதை நன்றாக தெரியும். அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர், ரொம்ப நேர்மையாளர், ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்பவர். ஆனால் சாத்தான் அவரை சோதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் பலவற்றை அவர் இழந்து விடுகிறார். குழந்தைகளை இழந்து விடுகிறார், கால்நடைகளை இழந்து விடுகிறார், சொத்துக்களை இழந்து விடுகிறார். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல
ஒரே நாளில் போட்ட காசெல்லாம் போயிடுச்சோ அது மாதிரி. இது வெறும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குழந்தைகள், செல்ல குழந்தைகளே இறக்கிறார்கள். அதே போன்று உயிரினங்களும் இறந்து போய் விடுகின்றன. அப்ப அவருடைய நண்பர்கள், அவருடைய மனைவி எல்லாம் சொல்றாங்க, ஏயா நீ உயிரோட இருக்கிற, கடவுளை சபியா பாரு, நல்லவருக்கு கடவுள் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரு, அதனால கடவுளை சபிப்பதே நல்ல காரியம் என்று. ஆனால் யோபு என்ன சொல்றாரு, நான் ஒரு நிர்வாணியாக வந்தேன், இறக்கும்போது ஒரு நிர்வாணியாகவே நான் செல்ல போகின்றேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். நான் கடவுளை போற்றுவேனே தவிர கடவுளை நான் கேள்வி கேட்க மாட்டேன், கடவுளை அவமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அவர் சொன்னதுமே விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, அந்த யோபு 33:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் இரவிலே நித்திரையிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னதமான காரியங்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் மேலிருந்து அவர்கள் மனதிற்குள் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? நமக்கு டவுன்லோட் ஆகுமா? எல்லாமே பதிவிறக்கம் செய்யப்படும். அப்ப கடவுளுடைய அருள், கடவுளுடைய அன்பு பதிவிறக்கம் ஆயிட்டே இருக்குது, கொஞ்சம் 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 கொஞ்சமா. அது ஒரு கட்டத்தை அடைந்ததும் அது உலக அளவில் மிக தெளிவாக தெரியும். நம்ம பார்க்கிறோம், யோபு இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகுது, அவருடைய குழந்தைகள் எல்லாம் மீண்டும் உயிரோடு வந்து விடுகிறார்கள். எதையெல்லாம் இழந்தாரோ அதை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார். அப்ப இவங்க என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால், அது நினைவாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் கனவிலே அதை மேலெடுத்து செல்ல வேண்டும். நீங்க செய்ய தேவையில்ல, உங்களுடைய ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா சென்றுடும். இப்ப உங்களுக்கு தோணுது, அம்மாவுடைய அன்பு சுத்தமா கிடைக்கல சின்ன வயசுல, அதனால காலி குடமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், நைட்டு படுக்கும்போது, இறைவா எனக்கு சின்ன வயசுல அன்பே கிடைக்கல, ஆனா நீங்க தான் என்னுடைய அன்பு ஆதரவு. தூய்மையான அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? மேலிருந்து கிடைக்கும். நமக்கு தெரியும், எவ்வளவோ வசனங்கள் பைபிள்ல இருக்குது. தூய்மையான உண்மையான அன்பு மேலிருந்து தான் தரப்படும். அப்ப நம்ம சொல்லணும், இறைவா எனக்கு அன்பு கிடைக்கல, ஆனா நீங்க தான் என் அன்பை கொடுக்கணும், எனக்கு அன்பு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு ஆதரவு, நீங்க தான் எனக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு அரண், கோட்டை, கேடயம் எல்லாமே என்று சொல்லி நாம படுக்கைக்கு செல்லும் பொழுது, நாம் இரவிலே தூங்கும் பொழுது, நம்ம காலி கூட இருக்க பார்த்தீங்களா, அது விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும். அப்ப அங்கிருந்து இறைவனது அன்பு அதில் நிரப்பப்படும். எவ்வளவு? கொஞ்சம். அது 3% இருக்கலாம், 4%, 5%. உங்களுக்கு எவ்வளவு சின்ன வயசோ ரொம்ப வேகமாக நிரம்பும். அப்ப நீங்க கேட்குறீங்க, ஏன் ஒரு நைட்ல ஃபுல்லா நிரப்பலாமேன்னு? எங்க கடவுள் நிரப்பிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு நேரம் வேணும், அதுக்கு தான். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது, மேல ஓவர் டேங்க் இருக்குது, நம்ம மோட்டர் போடுறோம், 1 செகண்ட்ல நிரம்பிடுமா? நிரம்பாது. ஏனென்றால் அந்த மோட்டருக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அது 1 HP அப்படின்னா இவ்வளவுதான் தண்ணி அது எடுக்கும். அப்ப என்ன ஆகும்? அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 HP மோட்டருக்கு பதிலாக நீங்க 10 HP போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதோட வேகமா நிறைஞ்சிரும். ஆகவே நம்ம உள்ள வச்சிருக்கிறது 1 HP மோட்டர், அவ்வளவுதான். அங்கிருந்து அது எடுக்கக்கூடிய தன்மை மிகவும் குறைவு. அப்ப அன்பு கிடைக்காதவர்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் சரணடைந்து இரவிலே தூங்கும் பொழுது உங்களுக்கு அந்த நிறைவேறாத தேவை கூட உங்களுக்கு நிறைவடையும். நீங்கள் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த குடத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். யார் யாருக்கு பழி வாங்கணும்னு என்ன இருக்குதோ, நம்ம இரவுல சொல்லணும், கடவுளே இன்னார் எனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா அவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு தோணுது, மன்னிக்க கஷ்டமா இருக்குது, அதனால இறைவா என்னுடைய பகைமை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது இரவிலே உங்களுடைய ஆன்மா அந்த பகை உணர்வை எடுத்துட்டு எங்க போகும்?
விண்ணகத்திற்கு செல்லும். அங்கே இருக்கிற வானதூதர்களும் புனிதர்களும் இறைவனது மன்னிப்பு பாருங்க, இயேசு சிலுவையிலேயே தன்னுடைய எதிரிகளை மன்னித்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை உங்களுடைய பகை உணர்வுக்குள் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக செலுத்தும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு 4%, 5% அல்லது 3% அல்லது குறைந்தது 1% அந்த கோபம், அந்த பகை உணர்வு என்னாகும், அது ஒரு இரக்க உணர்வாக மாறும். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் மன்னிக்க முடியும். ஆகவே அந்த யுங் சொல்லுவது போன்று ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, உங்களுக்கு என்னென்னலாம் நிறைவேறாத தேவைகள் இருக்கின்றதோ, எதெல்லாம் முடியாத காரியங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் இறைவனது கரத்திலே நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மேல் உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செக்ரட்டரியாக இருப்பார்கள், உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்து உங்களை கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக, புனிதர்களாக மாற்றுவார்கள். தொடர்ந்து இதை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். முகமூடிகள் போட்டு 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 நமது கனவுகளும் முகமூடியோட வருது. யாருக்கு ஒரு அகந்தை வருகிறதோ அழிவும் ஆரம்பித்து விடும். சுறா மீனுக்கு பயந்து முதலைகிட்ட மாட்டிக்கிட்டாங்களாம். ஆகவே அவர்கள் மாமியாரை தவிர்க்க முயற்சி செய்தால் அவங்க புது வீட்டுக்கு போன உடனே வேற ஒரு மாமியார் போன்று வந்து அவர்களை கண்டிப்பாக சித்திரவதை செய்வார்கள்.